சுமந்திரன், ரவுஃப் ஹக்கீம் 2 பேரும் ஒரு ரகசிய ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க. அந்த ரகசிய ஒப்பந்தத்துடைய வெளிப்பாடு தான் இப்ப நம்ம சமீபத்துல பார்த்த தமிழ் முஸ்லிம் கட்சிகளுடைய கூட்டணியை பத்தி கேள்விப்பட்ட உடனே சும்மா குண்டை தூக்கி போட்ட மாதிரி இருந்துச்சு. என்ன நடக்குது இங்க, என்ன நடக்க போகுது, இந்த நாடு எந்த இடத்துக்கு தள்ளப்பட்டு கொண்டு பட்ட பாடு போதாதா, இல்ல என்ன பாடுகளை இந்த நாடு மக்களும் பட போறாங்க. இவங்களுடைய முதல் கதையை என்னன்னு சொன்னா, நாங்க இனவாதிகள் இல்ல, இந்த கூட்டணி இனவாதத்துடைய கூட்டணி. இது இனவாத கூட்டணி இல்லன்னு சொன்னா இன்னும் மசூர் கூட்டணின்னு சொல்லிதான் மக்களுடைய கேள்வியா இருந்தது. ஒரு பக்கத்துல பார்த்தா இந்த விமல் வீரவன்ச கம்மம்பேடு, இவனோட அட்டகாசம் தாங்க முடியும். இன்னொரு பக்கத்துல சாமர சம்பத்துடைய முக்கிய தேவை இந்த நாட்டுக்குள்ள இனக்கலவரம் திரும்ப தூண்டப்பட ஒரு பாகம் தான் இந்த தமிழ் முஸ்லிம் கூட்டணி. நீங்க ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த கூட்டணி ஒரு இனவாத கூட்டணி, ராஜபக்ஷ கூட்டத்துடைய பி டீம். இவங்களுடைய கோரிக்கைகளை தூக்கி குப்பையில போடுங்க. உங்களுடைய செய்தி என்ன? தெற்குல வாழக்கூடிய மக்களுக்கு சொன்ன முக்கியமான கதை, நாங்க தயாராகிட்டோம், நீங்க தயாரா? உங்களுடைய கூட்டணியை முன் வச்சு ராஜபக்சே சார்ந்த சிங்கள ஊடகங்கள் ஒரு புதிய கதையை கட்டவிழ்த்து கொண்டு போறாங்க. தற்போது இந்த அனுரகுமார் அரசாங்கம் இந்தியாவோட இல்ல, இந்தியா அவங்களோட போட்ட ஒப்பந்தங்களை இவங்க சரியா செயல்படுத்தல, அதனால இவங்களை விரட்டி அடிக்கிறதுக்காக இந்த தமிழ் முஸ்லிம் கூட்டணியை ஆரம்பிச்சு வச்சுட்டாங்க இந்தியா அப்படின்ற மாதிரி ஒரு கதை. இந்தியா இந்த கூட்டத்துக்கு பின்னாடி இருந்துச்சுன்னு சொன்னா இந்த ஒரு வீடியோ நான் போடுறேன், அதை மட்டும் பார்த்துட்டு எம்.ஏ. ஷாஜஹான் அவர்களின் செயல்பாடுகள் மற்றும் அவருடைய தனிப்பட்ட தொடர்புகள் குறித்து மத்திய மற்றும் மாநில உளவுத்துறையினர் தங்களது தீவிர கண்காணிப்பை தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த விவகாரம் வெறும் உள்ளூர் அரசியல் நகர்வுகளோடு நின்றுவிடாமல் சர்வதேச பின்னணியை கொண்டிருப்பதாக உளவு அமைப்புகள் கருதுகின்றன. குறிப்பாக அமைச்சர் எம்.ஏ. ஷாஜஹான் மீது சமீப நாட்களில் மத்திய உளவுத்துறையான ரா மற்றும் தேசிய புலனாய்வு முகமையான NIA ஆகிய அமைப்புகள் தங்களது கண்காணிப்பை அதிரடியாக தீவிரப்படுத்தி இருப்பதாக பத்திரிகை செய்திகள் தெரிவிக்கின்றன. அவர் அமைச்சராக பொறுப்பேற்ற நாளிலிருந்தே சர்வதேச அளவிலான உளவு அமைப்புகளின் தீவிர கண்காணிப்பு வளையத்தில் இருக்கும் சில நபர்களுடன் தொடர்ச்சியாக தொடர்பில் இருந்ததாகவும், அதே நபர்கள் சமீப நாட்களில் இவரை நேரில் சந்தித்து பேசியதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறதா. அந்த உளவுத்துறை குறிப்பில் இடம்பெற்றுள்ள விவரங்களின்படி இலங்கையில் நடைபெற்ற பயங்கரவாத ஈஸ்டர் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் குற்றவாளியாக பெயர் சேர்க்கப்பட்டு இலங்கையின் முன்னாள் அமைச்சர் ரிசாத் பக்யூதினுடன் இணைந்து சென்னை எக்மூரில் உள்ள ஒரு தனியார் ஹோட்டலில் சர்வதேச கண்காணிப்பில் இருக்கும் சில நபர்களை அமைச்சர் எம்.ஏ. ஷாஜஹான் ரகசியமாக சந்தித்து பேசியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக இலங்கையைச் சேர்ந்த சர்ச்சைக்குரிய அரசியல்வாதியான MLAM இஸ்புல்லாஹ் மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் ஆகியோரும் இந்த விவகார பின்னணியில் இருக்கும் சூழலில் அமைச்சர் A.M. ஷாஜஹான் கலந்து கொண்ட இத்தகைய சந்திப்புகள் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு மற்றும் அயல்நாட்டு தொடர்புகள் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான விவகாரமாக பார்க்கப்படுகிறது. இந்த செய்தி ரொம்ப பரவலா போச்சு, பல நாட்களா தொடர்ந்து ஓடிக்கொண்டிருச்சு, பல ஊடகங்கள்ல போச்சு. இந்த ரவுஃப் ஹக்கீமா இருக்கட்டும், ரிஷாத் பதுருதீனா இருக்கட்டும், ஹிஸ்புல்லாவா இருக்கட்டும், இந்தியன் புலனாய்வு அமைப்புகளுடைய கண் பார்வையில் இருந்து வர சொந்த நாட்டுக்கு சூனியம் வச்சவங்க அவங்களுடைய பார்வை. அப்ப நம்ம நாட்டுக்குள்ள சூனியம் இல்லை, அதுக்கு மேலே வைப்பாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். அப்ப இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வச்சு இன்னொரு கள்ள கூட்டத்தோட சேர்த்து நாட்டுக்கு எதிராக ஒரு பயணத்தை அனுப்பிவிட மாட்டாங்க. அதனால இது ஒன்று போதும், இவங்களுக்கு பின்னுக்கு இந்தியா இல்லைன்றதை எனக்கு காட்டும். இந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களுடைய முக்கியமான தேவைகள் என்னன்னு சொன்னா ஒரு பிம்பத்தை உருவாக்கணும். எங்க பின்னாடி அவன் இருக்கான், இவன் இருக்கான், பூதம் இருக்கு, பேய் இருக்கு, பிசாசு இருக்குன்னு சொல்லி. ஆனா யாருமே இல்லை, இது வெறும் புகை மட்டும்தான் இதுக்கு பின்னுக்கு இருக்கு. உருவாக்கி தான் இவங்க ஒரு பெரிய மாற்றத்துக்குரிய பயணத்தை இவங்க போகணும்னு நினைச்சுக்கணும். இவங்க போறாங்க. போகக்கூடிய இந்த பயணத்தை சுமந்திரனுக்கு ஒரு கல்வில 3 மாதம். ஒரு பக்கத்துல ராஜபக்ஷ கூட்டத்துடைய பி டீம், இன்னொரு பக்கத்துல சுமந்திரனுடைய தேவை ஸ்ரீதரனை விரட்டி அடிக்கும், இன்னொரு பக்கத்துல இந்த ஆட்சியை கவுத்தோடு இன்னொரு ஆட்சியை கொண்டு வரும். அப்ப இவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போக, எவனோட வேணாலும் கை கோர்க்க, எவ்வளவு பிரச்சனைகள் இந்த நாட்டுக்குள்ள உருவாக்க முடியும் அவ்வளவு பிரச்சனைகள் உருவாக்கவும் தயார். ஆனா இவங்க இனவாதிகள் சொல்லக்கூடாது, ஏன்னா இவங்களிடத்துல இனவாதம் இல்லை, இனவாதத்துடைய மொத்த ரூபம். இவங்களை வச்சுதான் அடுத்தடுத்த கூட்டங்கள் அவங்களுடைய பயணங்களை ஆரம்பிக்கும். அதை நீங்க தொடர்ச்சியா பார்க்கதான்.